நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்கிறேன். ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் நல்ல செய்தியாக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 6 முதல் 11 முடிய. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அல்லேலூயா. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 6 முதல் 11 முடிய. ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு எறும்பை அடையாளமாக கர்த்தருடைய புத்தகத்தில் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஞானமாய் காலத்தை பயன்படுத்தி சுறுசுறுப்புள்ள மனிதனாய் உன் சோம்பலை நீக்கி நீ விழித்தெழுந்து எறும்பை போல சுறுசுறுப்பாய் வாழு. அல்லேலூயா. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு உபதேசம், எப்படிப்பட்ட ஒரு போதனை, என்ன ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் 6 அறிவு உள்ள ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அற்ப ஜந்துவாகிய எறும்பை போய் பார்த்து நீ எப்படி வாழணும், எப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லி நீ எறும்பை போய் பார்த்து உன் வாழ்க்கையை நீ கற்றுக்கோன்னு சொல்லுது. அல்லேலூயா. அன்பானவர்களே, எறும்பை பார்த்து வாழ்க்கையை கற்றுக்கோ. அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளவு அழகான வசனம் இல்லையா? சோம்பேறியே, ஒரு சோம்பல்தனம் என்பது நம்ம வாழ்க்கையை மொத்தமுமே அழிக்கக்கூடியது. அல்லேலூயா. ஒரு சோம்பேறி வாழ்க்கையில் என்றைக்குமே என்ன செய்ய முடியாது? முன்னுக்கு வர முடியாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் அதை என்ன செய்யலை, விட்டு வைக்கலை. ஒரு சோம்பலான மனுஷனை நோக்கி கர்த்தருடைய வேதம் கடிந்து கொள்கிறது. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தான் உறங்குவ ஒரு நாளைக்கு? அல்லேலூயா. அன்பர்களே, எவ்வளவு தெளிவான கேள்வி பாருங்க. மனுஷனை பார்த்து கர்த்தருடைய வேதம் இப்படி கேட்குது. சோம்பேறியா நீ எவ்வளவு நேரம் உறங்குவ? சோம்பேறியா நீ எவ்வளவு நேரம் தான் படுத்திருப்ப? எப்போ தான் உன் தூக்கத்தை விட்டு நீ எந்திப்ப? எறும்பை போய் பாரு. நீ அந்த எறும்பை பார்த்து ஞானமாக எப்படி வாழணும்னு நீ கற்றுக்கோ. சுறுசுறுப்பாக எப்படி இருக்கணும்னு அந்த எறும்பை பார்த்து நீ கற்றுக்கோ. அல்லேலூயா. அன்பானவர்களே, எறும்பை பார்த்தீங்களா, எப்போவுமே அதனுடைய சுறுசுறுப்பு தன்மை. அல்லேலூயா. அதனுடைய சுறுசுறுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், மனுஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து உறங்குறது தான் நிறைய பேருக்கு வேலையே. ஆமாம், மூளையும் வேலை செய்யாது, புத்தியும் வேலை செய்யாது. அல்லேலூயா. துருப்பிடிச்ச எறும்பு போல கிடக்கிறது.
அன்பானவர்களே, சோம்பேறித்தனம் ஒரு மனுஷன் அவன் இருக்கிறதும் ஒன்று தான், அவன் இல்லாததும் ஒன்று தான் வேதம் சொல்லுது. அவன் வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதவன், ஒரு சோம்பேறி, எந்த உபயோகமும் இல்லை. அவனை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கைக்கு உதவாதவன் ஒரு சோம்பேறி. அல்லேலூயா! எவ்வளவு அழகான வார்த்தைகள். எறும்பை போய் பார்த்து உன் வாழ்க்கையை கற்றுக்கொள், எறும்பை பார்த்து நீ சுறுசுறுப்பாய் செயல்படு. அல்லேலூயா! அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் இவ்வளவு அழகாக சொல்லுது. ஏன்னா ஒரு எறும்பை பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு இப்போ படுத்துருக்கு, அந்த எறும்பு இப்போ தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எந்த எறும்பையும் சொல்ல முடியுமா? அல்லேலூயா! சொல்லவே முடியாது. எந்த எறும்பை பார்த்தாலும் அது ஏதாவது ஒரு காரிய தேடலோட அதனுடைய பயணம் நடந்துக்கிட்டே இருக்கும், சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். தன்னோட இரையை தூக்கிட்டு போகிறதுல வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சொல்லுதான், அந்த புல் சூழ்ந்த அந்த பகுதியில் அடர்த்தியான அந்த புல்வெளி மத்தியில் அந்த எறும்பு தன் வாயில் வைத்திருக்கிற அந்த இரையை கொண்டு செல்வதற்கு திட்டமிடும், எப்படியெல்லாம் இதை தூக்கிட்டு போகலான்னு. அல்லேலூயா! அதனுடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல முன்னோக்கி இறைய வாயில் எடுத்து முன்னோக்கி செல்லும். அதற்கு தடை சிரமமாக இருக்குது அப்படின்னா அது அந்த பக்கமாக போய் நின்று பின்னோக்கி அந்த சுமையை இழுத்து செல்லும். இதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய திட்டமிடுதல், ஞானமான செயல், அடர்த்தியான பொருட்கள் நடுவிலே அது தன்னுடைய இரையை தூக்கி கொண்டு சுமந்து செல்கிற அந்த பயணமே ஒரு அழகு. அல்லேலூயா! அதை பார்த்தாலே மீண்டும் மீண்டும் நாம் முயற்சி செய்து வாழ்க்கையில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி எழுந்து வருவதை எறும்பிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு எவ்வளவு தடைகள் தெரியுமா? நாம் சொல்கிறோம், நமக்கு இருக்கிற தடைகளை சொல்கிறோம் இல்லையா? ஒரு எறும்பு தன்னுடைய இருப்பிடத்துக்கு தன்னுடைய இரையை சுமந்து செல்லும் போது இருக்கிற தடைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அது தன்னிலும் பலமுள்ள உணவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அல்லேலூயா! அன்பானவர்களே, அந்த அளவுக்கு அந்த எறும்பு அந்த இரையை கொண்டு செல்லும் அளவுக்கும் தன்னுடைய முயற்சியை கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா! சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? நீ எவ்வளவு நேரம் தான் உறங்குவ? அதுக்கு கணக்கே இல்லையா அப்படின்னு வேதம் கேட்குது. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல்ல உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் ஒழிங்க. அல்லேலூயா! வேதம் அதை கடுமையாக கண்டிக்கிறது. கர்த்தர் அதை கடுமையாக கண்டனம் செய்கிறார். சோம்பேறியே, உன் சோம்பல்தனத்தை விட்டு முதலாவது எழுந்து வா. அன்பானவர்களே, இந்த சோம்பேறித்தனத்தை என்ன செய்யணும்? முதல்ல நிறுத்தணும். அந்த அழகான வாழ்க்கை எறும்பு அப்படியே வரிசையாக அழகாக அது போய்கிட்டு இருக்கும் பாருங்க. தன்னுடைய பயணம் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த எறும்புகள் போகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த எறும்பு தன்னுடைய இருப்பிடத்தை பாருங்கள், ஒவ்வொரு சிறு சிறு கல்லாக எடுத்து விடிய விடிய தான் இருப்பிடத்தை அதை உருவாக்குவது. அல்லேலூயா! எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். மனுஷன்கிட்ட கூட அந்த அளவுக்கான ஒரு செயல்திறனை பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொரு கல்லாக அந்த ஒரு எறும்பும் மேலேருந்து கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் அது அந்த அவ்வளோ ஆழத்தில் அது போய் திரும்ப அது ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து வச்சு அத்தனை எறும்புகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு அதனுடைய பகுதியை பார்த்திங்கன்னா சுற்றி அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கல்லாக சின்ன சின்ன கல்லாக தூக்கிட்டு வந்து அது அழகாக அந்த தன்னுடைய இருப்பிடத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறத பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்குது. அல்லேலூயா! சோம்பேறியே, நீ இப்படி இருந்தால் நீ எப்படி வாழ்வ அப்படின்னு வேதம் கேட்குது. அன்பானவர்களே, அப்போ நல்ல ஒரு சுறுசுறுப்பும் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற ஒரு தன்மை, ஒரு ஞானமுள்ள செயலும் எறும்புக்கிட்ட இருக்குன்றத கர்த்தருடைய புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுறத நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், ஜாக்கிரதையுடையவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான்னு சொல்லு. ஜாக்கிரதையோட ஒரு சுறுசுறுப்பான மனுஷன்தான் ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா! ஒரு சுறுசுறுப்பான மனுஷன்தான் ஆளுகை
திறனாக இருக்க முடியும். ஆளுமை திறன் அவன்கிட்ட தான் இருக்கும், சோம்பேறிகிட்ட இருக்காது. அல்லேலூயா. சுறுசுறுப்பாக இருக்கிறவன் தான் ஆளுகை செய்வான், அவன் ஆளுகை செய்கிறவனாய் இருப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எந்த மனிதன் எறும்பை போல் இயங்கி கொண்டே இருக்கிறானோ அவன் ஆளுமை திறன் உள்ளவன், அவன் ஆளுகை செய்யக்கூடியவன். அல்லேலூயா. சோம்பேறி கிடையாது, சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் அதை தெளிவாக சொல்லுது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். நம்ம முதல் வசனம் நீதிமொழிகள் 12:24, அடுத்து 27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சோம்பேறி தான் வேட்டையாடிக்கிட்டு பிடிச்சிட்டு வந்ததை சமையல் செய்ய மாட்டானா. அன்பானவர்களே, இது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனங்களை கேட்குறது, ஆமாம், அதை தியானிக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில மக்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த பஸ் ஏறி போகிறது, வேன் பிடிச்சி போகிறது, இங்கே கடந்து அங்கே போகிறது, அங்கே கடந்து இங்கே வர்றது, இங்கே இருந்து அங்கே போகிறதுன்னு இந்த நற்செய்தி கூட்டங்களை நோக்கி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஜீவியத்தில் ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா, சோத்திரம். ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இவ்வளவு தூரம் அலைஞ்சும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அந்த நல்ல ஒரு வாழ்க்கை, நல்லதொரு குணம், நல்ல ஒரு செயல்பாடு, நல்லதொரு சாட்சி, நல்ல காரியங்களை பேசுவது, நல்ல செயல்களை செய்வது, பிறர் மத்தியில் ஒரு நற்சாட்சியான வாழ்க்கை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க சுற்றி அடித்து போகிறதெல்லாம் சரிதான், ஆனால் நல்ல குணத்தை வளர்த்து கொள்வதில் ஒரு சோம்பேறித்தனம். அதனால ஆவிக்குரிய வசன ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லை. வசனம் கேட்குறதுக்கு தேடி போகிறதுக்கு குறைய கிடையாது, ஆனால் ஜீவியத்தில் வளர்ச்சி கிடையாது. ஜீவியத்தில் சோம்பேறிகள். காரணம் என்னென்னா, அந்த உருவாக்கும் தன்மை, அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தின் சுறுசுறுப்பான அந்த குணம், கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறதான அந்த நன்மையான சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வளர்ந்துருக்காது. அதாவது ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி இல்லைனாலும் அங்கே ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது என்பது தான் உண்மை. சோம்பேறி தான் வேட்டையாடினதை சமைப்பதில்லை அப்படின்ன மாதிரி இது ஒரு சோம்பேறித்தனம். ஆமாம், அங்கங்கே நற்செய்தியை கேட்டு வந்துட்டு அந்தால படுத்து உறங்கிடுறது, அவ்வளவுதான். அடுத்து கூட்டம் எப்போமோ அப்போ எந்திரிச்சு பைபிளை தூக்கிட்டு ஓட்டுறது, அதுக்கப்புறம் வந்து படுத்துடுறது. என்ன கேட்டோம், எதுக்காக போனோம், கேட்டதில் நம்மளை நாம் வளர்த்து கொண்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அது ஒரு சோம்பேறித்தனம், ஆவிக்குரிய வளர்ச்சியில் சோம்பேறித்தனம். இதுதான் வேட்டையாடுறத சமைக்காத சோம்பேறித்தனம். அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்கள், இப்படியெல்லாம் இருக்குது காரியங்கள். நீங்கள் அடுத்த வசனம் பாருங்கள், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஆமாம், ஒரு சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பலாம் செய்யும், விருப்பம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும், ஆனால் சோம்பேறி ஒரு நாளும் அதை பெற முடியாது, தான் விரும்பியதை அடைய முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றையும் அது பெறாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு விசுவாச வாழ்க்கை இருந்தாலும் சோம்பேறித்தனம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் எதையும் பெற முடியாது. கர்த்தருடைய புத்தகம் அதை தெளிவாக சொல்லுது. நீ ஒரு சோம்பேறியாக இருப்பனா உன்னால் ஒன்றும் பெற முடியாது, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ ஆளுகை உள்ளவனா வரமாட்ட. இதையெல்லாம் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுது. நீதிமொழிகள் 21:25 வசனம், சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஒரு சோம்பேறியுடைய கைகள் என்ன செய்யாது, வேலை செய்கிறதுக்கு சம்மதிக்காது.
எறும்பை பற்றியெல்லாம் தேடி போய் சுற்றி அலைஞ்சி அது எங்கேயாவது போய் ஒரு இறையை தேடிக்கிட்டு அதை தூக்கி அது எங்கே போய் அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த இருப்பிடத்திற்கு கொண்டு போகிற வெற்றி. அல்லேலூயா. இது சோம்பேறி எப்படி இருக்கிறான்னா, அவன் கைகள் வேலை செய்கிறதுக்கு சம்மதிக்காதான். வேலை செய்கிறதுக்கு சோம்பேறி. ஆனால் சாப்பிட்டு தூங்குறது, கிடைக்கிறது தின்னுட்டு. அதாவது பார்த்திங்கன்னா சோம்பேறி கைகள் வேலை செய்ய சம்மதிக்காது. அதனால் அவன் ஆசை அவனை கொல்லும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சோம்பேறிக்கும் ஆசை இருக்கும், ஆனால் அடைய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் அதை சொல்லுது. சோம்பேறிக்கும் ஆசை இருக்கும், சுறுசுறுப்புள்ளவனுக்கும் ஆசை இருக்கும், ரெண்டு பேருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் சுறுசுறுப்புள்ளவன் தான் ஆசைப்பட்டதை அடைகிறான், சோம்பேறி ஆசைப்பட்டதை அடையாமல் செத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். சோம்பேறியை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்க முடியாதுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சோம்பேறியை நம்பி ஒப்படைக்கவே முடியாது. அது நீங்கள் எந்த வேலையினாலும் நீங்கள் யோசிச்சுக்கங்க. இந்த உலகத்துக்குரிய எந்த பணியாக இருந்தாலும் சரி தான், இந்த உலகத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய திருச்சபை பணி எதுவாக இருந்தாலும் சரி தான், எதையாவது ஒரு சோம்பேறியை நம்பி ஒப்படைக்க முடியுமா? ஒப்படைச்சு அந்த காரியம் உருப்படுமா? உருப்படாது. அல்லேலூயா. கர்த்தருடைய புத்தகம் அதை தெளிவாக சொல்லுது. சோம்பேறியை எந்த இடத்துக்கும் அனுப்பவும் முடியாது. அவனை அனுப்புனாலும் அந்த வேலை காரியம் நடக்காது. அன்பானவங்களே, அப்போ ஒரு சோம்பேறித்தனம் எவ்வளோ தூரம் கடுமையாக கண்டிக்கப்படுகிறதுங்கிறத நீங்கள் இன்றைக்கி கவனித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை எழுதி வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ ஒரு சுறுசுறுப்புள்ள மனுஷன்தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறான். நீதிமொழிகள் 20:4, சோம்பேறி குளிருகிறதென்று அவன் என்ன செய்ய மாட்டான்? உழமாட்டான். ஆமாம், குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் விதைக்கிறது இல்லை, வேலை செய்கிறதில்ல. தோட்டத்தில் போய் விதையை போட்டு வேலை செஞ்சால் தானே அறுவடை செய்வேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். குளிர்காலம் வந்தால் குளிர் அடிக்குது, வெயில் காலம் வந்தால் வெயில் அடிக்குது. ஆமாம், இப்படி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டில் படுத்து கிடக்கிறது. என்னைக்கு போய் அறுவடை செய்கிறது? அன்பர்களை, வேலை செய்கிறவன் தான் அறுவடை செய்ய முடியும், விதைக்கிறவன் தான் அறுவடை செய்ய முடியும். போய் விதைக்காம எங்கே போய் அறுவடை செய்கிறது? இதுதான் ஒரு சோம்பேறியுடைய தன்மைன்னு வசனம் சொல்கிறது. அன்பானவர்களே, நீதிமொழிகள் 10:4, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறியாக இருக்கிறவன் செல்வத்தை உண்டாக்கிக்கவே மாட்டானா. சோம்பற்கையால் வேலை செய்யணும். ஒரு வேலையை கொடுத்தா சோம்பேறித்தனமாகவே செய்கிறது. ஆமாம், ஒரு மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கிற வேலையை ஒரு 5 மணி நேரம் அந்த நாள் முழுக்க வச்சு இழுக்கிறது. இவன் என்னைக்கு உருப்படுறது வாழ்க்கையில்? அல்லேலூயா. அன்பானவர்களே, வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 10:4, சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய புத்தகம் தான் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்வதும் இதே புத்தகம்தான். சுறுசுறுப்பாக வேலை செஞ்சா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்வதும் இதே புத்தகம்தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் நீ ஒரு சோம்பேறியாக இருந்தால் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீ சுறுசுறுப்புள்ளவனாய் இருந்தால் மட்டுமே நீ செல்வத்தை உண்டாக்குகிறவனாய் இருப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் தங்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும்.
அன்பானவர்களே, அப்போது இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நல்ல செய்தியில் கேட்டீங்க. சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் தூங்குவாய், எப்போந்தான் உன் தூக்கத்தை விட்டு எந்திப்ப? அன்பானவர்களே, சுறுசுறுப்பாக இருங்க, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு சோம்பேறி மனுஷனை கர்த்தரே விரும்ப மாட்டாருன்னு வேதம் சொல்லுதுங்க. ஒரு சோம்பேறிக்கிட்ட கர்த்தரே வேலையை கொடுக்க மாட்டார். அன்பானவர்களே, அதனால் சுறுசுறுப்புள்ளவன் தான் எந்த வேலையும் நேர்த்தியாக செய்ய முடியும். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாளந்தை வாங்கினவன் புதைச்சி வச்சவனை புறம்பான இருளில் போடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார்ன்றதை பார்க்குறோம். ஏன்னா அவன் ஒரு சோம்பேறி. அல்லேலூயா. அந்த கொடுத்த தாளந்தை வைத்து இன்னொரு தாளந்தை சம்பாதிக்காத ஒரு சோம்பேறியாக அவன் இருந்தான். அன்பானவர்களை, வசனம் அவனை சோம்பேறி என்று தான் சொல்கிறது. அன்பானவர்களை, கர்த்தர் கொடுத்தால் அந்த கொடுத்த காரியத்தை சுறுசுறுப்பாய் செய்யுங்கள். என்ன வேலையை நீங்கள் இந்த உலக காரியங்களாக இருந்தாலும் சரி, உலக வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேலையாக இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாழ வைக்கிற வல்லமையுள்ள தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உமது புத்தகத்திலே ஆண்டவரே அப்பா, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எறும்பை பார்த்து ஞானமான செயல்களை செய் என்ற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் இன்று முதல் சுறுசுறுப்பாய் இருந்து காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் 30, 60, 100 பயன்படட்டும் அப்பா. விளைச்சலை தரட்டும். சோம்பல் தனத்தை ஒழித்து சுறுசுறுப்புள்ளவர்களாய் காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக. வல்லமையான இயேசு திருநாமத்தினாலே இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த வாழ்த்தும் இந்த ஆசீர்வாதமும் இவர்களில் தங்கி இருக்கட்டும். இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.